வெல்கம் டு தி விசில். தமிழ் சினிமால முக்கியமான இயக்குனர்கள் ஒருத்தரான கார்த்திக் சுப்புராஜோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவரோட ஐடியாஸ், ஃபிலிம் லாங்குவேஜ், அவர் ஃபிலிமை ட்ரீட் பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் சுப்புராஜ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கார்த்திக் சுப்புராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் டிவியில் வந்து 4 இயக்குனர் அப்படிங்கிற ஷோஸ்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி அதன் மூலமா தான் சினிமாக்கு வந்தாரு. இவரோட முதல் படமான பீட்சா 2012 வெளியாகுது. கார்த்திக் சுப்புராஜ் பத்தி எப்ப யோசிச்சாலுமே வந்து அது தமிழ் சினிமால ஒரு நியூ வேவ் ஆஃப் சினிமா அப்படிங்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருந்தும் 4 இயக்குனர்ல இருந்தும் நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே தமிழ் சினிமாக்குள்ள வந்தாங்க. கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, பாலாஜி தரணிதரன், இந்த மாதிரி பல இயக்குனர்கள் 4 இயக்குனர்ல இருந்து சினிமாக்குள்ள வந்தாங்க. அதே போல இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுமே கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் அட்டகத்தி மூலமா இயக்குனரா அறிமுகமாகிறாரு. ஸோ 2011-12 இந்த காலகட்டத்தில் தான் நிறைய புது இயக்குனர்கள் புதுவிதமான ஐடியாஸோட தமிழ் சினிமாக்குள்ள வந்தாங்க. அந்த வகையில் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட வரவு வந்து தமிழ் சினிமாக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியை கொடுத்ததுன்னே சொல்லலாம். 2012 வெளிவந்த அவரோட முதல் படமான பீட்சா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஏன்னா ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணோம்னா இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவே திருப்பி பார்க்க வச்ச படம்னே சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து சினிமாக்கு வர்றவங்க மேல பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களால படம்லாம் எடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. பீட்சாவோட மிகப்பெரிய வெற்றி அந்த எண்ணத்தெல்லாம் சுக்குநூறா உடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா, கம்மியான லொகேஷன்ஸ், கம்மியான கேரக்டர்ஸ், இதை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுமா, இவ்வளவு தூரம் எங்கேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பீட்சாவோட அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மொத்த கதையும் பெரட்டி போடுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வச்சு ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்த படம்னே சொல்லலாம். Your moment is waiting. ஸோ பீட்சா மூலமா தன்னோட என்ட்ரியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண கார்த்திக் சுப்புராஜ் பண்ண 2வது படம் தான் ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா படத்தோட டேக்லைனே மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படிங்கிறது தான். ஒரு கேங்ஸ்டர் படத்தை ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கிற ஒரு அடிதடி படத்தை வந்து ஒரு மியூசிக்கலாக ட்ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை வந்து ஜிகிர்தண்டால கொடுத்திருந்தாரு. ஏன்னா படம் முழுக்க ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு மியூசிக்கோட சிங்க் ஆகி ஒரு ரிதமிக்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே போல ஜிகிர்தண்டா படத்துல இருந்த டார்க் ஹியூமர், பயங்கர சீரியஸான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதே இடத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஃபன்னியா ஒரு விஷயம் பண்ணும், இல்லைன்னா அவங்க சீரியஸா பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹியூமரஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் முழுக்க பயங்கரமான டார்க் ஹியூமர் இருக்கும். உதாரணத்துக்கு அசால் சேது கேரக்டர் வந்து ஒருத்தர் கொளுத்தணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் மேல பெட்ரோல்லாம் ஊத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா லைட் ஒர்க் ஆகாது, தீப்பெட்டி வேலை செய்யாது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஹியூமர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த டார்க் ஹியூமர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஐகானிக்கா கார்த்திக் சுப்புராஜோட படங்கள்ல மட்டுமே இருக்கும்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு ரொம்ப யூனிக்கான மியூசிக் வந்து முக்கியமான இடங்கள்ல கார்த்திக் சுப்புராஜ் யூஸ் பண்ணுவாரு. ஒரு பெரிய வயலன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பிரீசியான ஒரு சில் மியூசிக் ஒன்று யூஸ் பண்றதா இருக்கட்டும், இன்டர்வல் கார்டு போடுறப்பயோ இல்ல அதுக்கு முன்னாடி முக்கியமான இடங்கள்லயோ விசில் தீம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், டைட்டில் கார்டு அண்ட் இன்டர்வல் கார்டு இது ரெண்டுலயுமே ஒரு ஃபுல் ரெட் பேக்ரவுண்ட்ல எல்லோ டெக்ஸ்ட்ல வந்து யூஸ் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கார்த்திக் சுப்புராஜுக்கே உண்டான திரைமொழின்னு சொல்லலாம். இதுல ஹாலிவுட் டைரக்டர் குவென்டின் டாரண்டினோட இன்ஸ்பிரேஷன் பெரிய அளவில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா இறைவி வந்து கார்த்திக் சுப்புராஜுக்கும் சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி ரொம்ப முக்கியமான படம்னே சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பெண்களோட பிரச்சனைகளை பேசுற இல்ல பெண் மைய கதைகளை பேசுற படங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இறைவி அந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாவும் இன்டென்ஸாவும் அப்ரோச் பண்ணிருந்துச்சு. இறைவி 3 பெண்களோட கதையை பத்தி பேசுது. அவங்க வாழ்க்கையில் வர 3 ஆண்கள் எவ்வளவுதான் அன்பானவங்களா இருந்தாலும் எவ்வளவு தூரம் வந்து அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப இயல்பாகவும் யதார்த்தமாகவும் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காகவும் வந்து டச் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஆண் தானா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஈகோக்காகவே எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறான், என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றான், அந்த விஷயங்கள் வெவ்வேறு ஆசைகளோடும் கனவுகளோடும் இருந்துகிட்டு இருக்க பெண்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கறத ரொம்ப இன்டென்ஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ண வகையில இறைவி ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, எஸ்.ஏ. சூர்யாவை மிகச்சிறந்த நடிகர்னு சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்ச வகையிலுமே இறைவி வந்து மிக மிக முக்கியமான படம். அடுத்து பேட்ட படம் வந்து எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பேட்ட ரொம்ப முக்கியமான படம்னே சொல்லி ஆகணும். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய ரஜினி ரசிகர். ரஜினி படங்கள் பார்த்து தான் சினிமாக்கு வரணும்னே முடிவு பண்ணாருங்கிற அளவுக்கு பயங்கரமான ரஜினி இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்குள்ள இருக்கும். அப்படியான ஒருத்தருக்கு வந்து தன்னோட ஆதர்ச நாயகனையே டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த வகையில பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் அந்த படத்தை பண்ணிருப்பாரு. ஒருவர் அந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த படம் முழுக்கவே சூப்பர் ஸ்டார் மொமெண்ட்ஸ் நிரம்பி இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த கேட்டை திறக்கிறதுல ஆரம்பிச்சு அவர் நடந்து வர்றது, ஹேர் ஸ்டைல் பண்றது, டான்ஸ் ஆடுறது, கன் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அந்த ரஜினிசம்ங்கிறது படம் முழுக்க இருக்கும். அந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் எல்லாமே இன்னை வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ஹோமேஜ்னே பேட்ட படத்தை சொல்லலாம். அடுத்தது அவர் வந்து மெர்க்குரி, ஜெகமேந்திர மாதிரி படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் பண்ண ஒர்க்ஸ்லேயே அதுக்கப்புறம் முக்கியமான படம் அப்படின்னா மகான் படத்தை தான் சொல்லி ஆகணும். மகான் படத்தோட ரைட்டிங்ல இருந்து கேரக்டரைசேஷன்ல இருந்து மேக்கிங்ல இருந்து எல்லா வகையிலுமே ஒரு பெர்ஃபெக்டான படம் அது. மகான் பத்தி தனியாவே வீடியோ பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஓடிடில வந்த காரணத்தினால சரியான ரீச் அது கிடைக்கலையோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அடுத்ததா போன வருஷம் தீபாவளிக்கு வந்த ஜிகிர்தண்டா XX, தமிழ் சினிமாவின் முதல் கருப்பு ஹீரோ.
எப்படி பீஸா படம் வந்து அது ரிலீஸ் ஆன டைம்ல அப்ப வந்துகிட்டு இருந்த படங்களுக்கு மத்தியில ஒரு முக்கியமான படமா இருந்துச்சோ, அதே போல ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படமும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான படம்னு தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்னா இன்னைக்கு தியேட்டர்ல பெரும்பாலும் ஓடுற படங்கள் வந்து பெரிய ஹீரோக்களோட படங்களா இருக்கு. அது எல்லாமே மாஸ் ஆக்ஷன் படங்களா தான் இருக்கு. ஒரு 5 மாசான மொமெண்ட்ஸ் அந்த படத்துல இருந்துச்சுனாவே அந்த படம் ஓடிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மாஸ் ஆக்ஷன் படம், ரொம்ப ரேசியான ஸ்கிரீன் பிளே அப்படியெல்லாம் இருந்தாதான் படம் ஓடும். அப்படியான சூழல்ல வந்து ரொம்ப நிதானமான ஒரு திரைக்கதையோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்டென்ஸான ஒரு விஷயத்தை பேசின ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸோட வெற்றி வந்து தமிழ் சினிமா சூழல்ல மிக மிக முக்கியமானது. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் பத்தி பேசும்போது இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து இந்த படத்துக்குள்ளே சினிமா எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியில் ஒன்று போகும். இன்னொன்னு அங்க இருக்க பழங்குடி மக்களை மொத்தமா கொன்றுக்கு விற்கிற ஒரு இனப்படுகொலை ஒன்று நடக்கும். இந்த 2 விஷயத்தையுமே கார்த்திக் சுப்ராஜ் அவரோட வேற வேற படங்கள்ல வேற வேற ஃபார்மேட்ல பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள சினிமா எடுக்கிறது, இது வந்து மெட்டா சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படத்துக்குள்ளே இன்னொரு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க மாதிரி, இல்லைன்னா அந்த ஒரு படத்தை பத்தின கதையை காட்டுற மாதிரியான படங்களை தான் மெட்டா சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமாவை பத்தி சினிமா எடுத்தா ஓடாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு குசேலன் மாதிரியான படங்கள்லாம் சரியா போகாத கூட காரணமா சொல்லலாம். அந்த வகையில 2014 வந்த ஜிகிர்தண்டா படத்திலே கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த அவநம்பிக்கையை உடைச்சிட்டாரு. சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு கதை ரிசர்ச்சுக்காக மதுரைக்கு போற பையன் அங்க இருக்கிற விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்றான். அப்ப அவனுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வருது, அதுல இருந்து அவன் என்ன மாதிரியான கிரியேட்டரா மாறுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சினிமா பத்தி எதுவுமே தெரியாம சினிமாக்குள்ள ஒரு கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரை சினிமா என்னவா மாத்துது, இந்த ஸ்டோரி லைன்ஸ் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணிருப்பாரு. அதே போல ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்லயுமே அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் சினிமாக்குள்ள போகும்போது அவங்கள சினிமா என்னவா மாத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒருவர் அந்த படத்துக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் வந்து அவங்க படத்தை பத்தி பேசுற விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க படத்துக்கு சில கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்களா இருக்கும். உதாரணத்துக்கு லாரன்ஸ் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட பேசும்போது நம்ம படத்துக்கு இடைவேளை வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இதுதான் இடைவேளை காட்சி, பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி அந்த சீன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வர்றதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தோட இடைவேளையா இருக்கும். அதே போல கிளைமேக்ஸ்ல ஒரு ஜெனோசைடு ஒன்று நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து லாரன்ஸ் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, அந்த போலீஸ்காரனை கொல்றதுதான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தோட கிளைமேக்ஸ் அந்த போலீஸ்காரர் சாகிறதா தான் இருக்கும். இந்த மாதிரி சினிமாக்குள்ள இருக்க சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்டெகிரேட் பண்றத கார்த்திக் சுப்ராஜ் வந்து தொடர்ந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த ஜெனோசைடுங்கிற விஷயம், இனப்படுகொலை. கார்த்திக் சுப்ராஜுக்கு இலங்கையில் நடந்த நம்ம தமிழர்களோட இனப்படுகொலை பத்தி ஒரு படம் எடுக்கணும், இல்ல அந்த விஷயத்தை ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு. ஏற்கனவே இங்க இருக்கிற இயக்குநர்கள் ராம், வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் கூட அதே மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தங்களால அந்த மாதிரி படங்களை இன்னும் அவங்களால எடுக்க முடியல. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வகையில அவரோட படங்கள் அந்த விஷயத்தை பேசிட முடியுமா அப்படிங்கறத தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. உதாரணத்துக்கு இறைவி படத்துல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு இயக்குனரா இருப்பாரு. அவர் எடுத்த படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். அவர் எடுத்திருந்தது என்ன மாதிரி படம், எந்த பிரச்சனையை பேசுற படம், அதெல்லாம் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த படத்தோட டைட்டில் மட்டும் 18/5 அப்படிங்கிற மாதிரி அங்கங்க ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். 18/5 அப்படிங்கிறது மே 18 குறிக்கும். மே 18 அப்படிங்கிறது இலங்கையில தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் வகையில முள்ளிவாய்க்கால் நினைவு தினமா அனுசரிக்கப்படுகிறது. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் அந்த படத்துக்கு அப்படி ஒரு டைட்டில் வச்சிருப்பாரு. அதே போல ஜெகமே தந்திரம் வந்து அதுலயுமே அந்த அகதிகளோட பிரச்சனை பேசுற மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த படத்துக்குள்ள இருக்கும். அந்த படத்தோட பிளாஷ்பேக் வந்து ஈழத்தில் நடக்கிற பிரச்சனை ஞாபகப்படுத்துற மாதிரியான காட்சிகள் நிறைய வச்சிருப்பாரு. அதே போல இப்போ வந்து டபுள் எக்ஸ் படத்திலையுமே அந்த பழங்குடி மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா கொல்லப்படுற காட்சியை வந்து இலங்கை படுகொலையை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காட்சியை உருவாக்கி இருந்ததா சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சோசியல் இஷ்யூவை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து தன்னோட படத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வகையிலும், சினிமா மேல பயங்கர பேஷனேட்டா இருந்து மெட்டா சினிமாங்கிற விஷயத்தை தன்னோட படத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற வகையிலும், டிஃபரெண்டான ஐடியாஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, ஒரு யூனிக்கான ஃபிலிம் லாங்குவேஜ், கிளாஸான மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு இயக்குனர் தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். விசில் சார்பா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவரோட டைரக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.